வெல்கம் டு ராக்ஃபோர்ட் சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்ன பார்த்தீங்கன்னா, சுவையான மட்டன் குழம்பு எப்படி தருவாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் மட்டன் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு குக்கரில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி செய்கிற மட்டனோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 3/4 கிலோ உள்ள மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தாங்க நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி செவக்க வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க.